Hi all, welcome to CS tutorial. In this video we can see about higher secondary second year computer science unit 1 chapter 1 function. First of all, let us recall something about function that you have learned in the 11th standard. In C++, function are the building blocks of C++ program. இப்போ ஃபங்க்ஷனை வந்து ஒரு பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா செட் ஆஃப் கோட். அந்த செட் ஆஃப் கோடை வந்து நம்ம ஒன்ஸ் எழுதிட்டு கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செட் ஆஃப் கோடை வந்து நம்ம எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஒரு பெனிஃபிட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். அந்த கோடை வந்து நம்ம திரும்ப எப்போ வேணாலும் ரீயூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடுங்கிற ஒரு சப் ப்ரோக்ராம் எழுதுகிறோம், சப் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை ஒரு பெரிய ப்ரோக்ராமில் நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், இன்வோக் பண்ணால் போதும். ஸோ நமக்கு அந்த இடத்துல வந்து லைன் ஆஃப் கோட், அந்த ஃபங்க்ஷன் உள்ளே வர அந்த கோட் வந்து நமக்கு கம்மியாகுது. ஸோ லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். So we can also save more time in this. Next one is function declaration. இப்போ ஒரு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும், அதோட ரூல்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன் C++ int add of int a, int b. இதில் ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கணும். ஆடுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஏபிங்கிறது பேராமீட்டர்ஸ். இப்போ இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம், int add of int a, int b. இதில் வந்து int c அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துருக்கோம், a + b சி அவுட் சி, சியோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து இன்ட் ஏ கமா பி, அதில் வந்து அந்த ஏபியோட வேல்யூ வந்து இதில் வந்து ஏபிங்கிறது பேராமீட்டர்ஸ். ஸோ ஏபியோட வேல்யூ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி பாஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் இன்ட் ஆட் ஆஃப் 4, 6. இதில் ஆடுங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம இன்வோக் பண்ண போகிறோம். இதில் வந்து 4 and 6ங்கிறது ஆர்கியூமெண்ட். இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கால் பண்ண போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன், வாட் இஸ் மீன் பை ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன்னா என்ன, தென் சின்டாக்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன், அண்ட் ஒரு ஃபங்க்ஷனில் எதை வந்து நம்ம பேராமீட்டர்னு சொல்கிறோம், எதை வந்து ஆர்கியூமெண்ட்னு சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கம்மிங் டாபிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் மூவ் டு த டாபிக். Now let us see the definition of function. Subroutine are the building block of computer programs. Subroutine means a function. So subroutines are the smaller section of a code that are used to perform a particular task that can be used repeatedly. அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னாலே சம் பில்டிங் பிளாக்ஸ், தட் இஸ் நம்ம ப்ரோக்ராமை ஸ்மால் கோடாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கோடை வந்து நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் த ஃபங்க்ஷன் அடிஷன், ஆட். இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இனி எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இந்த ஃபங்க்ஷன் விச் கேன் பி யூஸ்ட் ரிப்பீட்டட்லி, ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தீஸ் சப்ரூட்டீன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன். Next one is function with respect to programming language. A function is a unit of code that is often defined within the greater code structure. ஆல்ரெடி சொன்னது போல் ஆடுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஒன் டைம் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் யூனிட் ஆஃப் கோட் that we define can be used in the greater code structure. Specifically, a function contains a set of code that work on many kind of input like variant expression and produces the concrete output. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட்ஸ், வேரியபிள், எக்ஸ்ப்ரெஷன், தட் இஸ் ஏ ஈக்குவல் டு பி, எல்லாமே இருக்கும். எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா it will produce a concrete output. Next one is function specification. Let us consider the example a equal to 24. In this, a equal to 24 is an expression, but alone 24 or a is not an expression. Rather, it is a function definition. The definition that binds the value to the names in the case of the value 24 being bounded to the name a. That is, the value 24 is bounded in the variable a. இதில் இந்த வேல்யூ 24 மட்டும் தனியாக இருந்தால் அது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆகாது. a ஈக்குவல் டு 24 அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ரெஷன் ஆகும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா இட் கேன் ஹாவ் வேரியபிள், ஆர்கியூமெண்ட்
function, etc. Next one is parameters and arguments. Parameters are the variable in a function definition and arguments are the values which are passed to the function definition. For example, இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இந்த ஆட் ஆஃப் இந்த ஏ கமா இந்த பி, இதில் இருக்கிற வேரியபிள் ஏ அண்ட் பியை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆட் ஆஃப் 4,8. ஸோ இந்த 4,8 வந்து இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 4,8 தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். So once again see this, parameter are the variable in the function definition and argument are the values passed to the function definition. And the next one is passing parameter types. இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து parameter without data type, parameter with data type. நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னதாக ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு சின்டாக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இந்த டைப்ஸுக்கு அடுத்ததாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ see the syntax, let rec fn a1 a2 a3 up to an is equal to k. In this, let is the keyword. letங்கிறது ஒரு keyword, அது கண்டினியூ பண்ணி வர fn அப்படிங்கிறது rec fn அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். Following that, a1 a2 up to an are the variable indicating the identifier used as a parameters. அது வந்து ஒரு parametersல யூஸ் பண்ணுற just like a variable. next one வந்து rec. இந்த keyword rec நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கம்ப்யூட் பண்ணுற ஃபங்க்ஷன் ஒரு recursive ஃபங்க்ஷனாக இருந்தால் we can use this rec. And hope you know all about recursive function. That is a function definition which call itself. ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திரும்ப கால் பண்ணுது அப்படின்னா that function is called as recursive function. And the last one is k. k அப்படிங்கிறது நம்ம அந்த ப்ரோக்ராமில் என்ன கம்ப்யூட் பண்ண போகிறோமோ, என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அந்த கம்ப்யூட்டேஷன் பார்ட்டு அந்த ஈக்குவல் டு சைனுக்கு அடுத்து வரும். that is called as k. Let's once again recall this function syntax. Here let is the keyword, rec denotes that this is a recursive function and fn is the function name, a1 a2 up to an are the identifiers used in this function parameter and k is the computation part. Now we can see how these parameters are passed in a function. There are two methods. One is parameter without data type, second one is parameter with data type. Let's see one by one. First we can see parameter without data type. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கோடிங் கொடுத்துருக்காங்க, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். See this example. இதில் பார்த்தீங்கன்னா requires b greater than equal to 0. This is the pre-condition. இதில் வந்து கண்டிஷன் வந்து b வந்து greater than equal to 0வாக இருக்கணும். And this is the post condition, return a to the power of b. நமக்கு ரிசல்ட் என்ன வேணும் அப்படின்னா a to the power of b. That is, for example, take 2 power 2. Now see this is a function definition. This is the function definition and see let rec power a b. இதில் வந்து let keyword rec, this is a recursive function and power is a function name and a b are the identifiers, variables. Then here this equal to, this is the computation part. After this equal to, இதை வந்து computation part னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து if b equal to 0, நம்ம வேல்யூ இப்போ வந்து ரெண்டு a b ரெண்டு வேல்யூ இன்புட்டாக எடுத்துருக்கோம். a equal to 2, b equal to 2. So we want to calculate 2 to the power 2. So இப்போ b ஓட வேல்யூ செக் பண்ணும். b ஓட வேல்யூ 0 விட கிரேட்டராக இருந்தால், 0 or greater than 0வாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, if the b value 0னா 2 power 0 equal to any number raised to 0 equal to 1. So our answer is 1. So next iteration வரும்போது, suppose b is not equal to 0 means next iteration வரும்போது else part a into power of a power b minus 1. That is our a value is 2 into power of a. So a value 2 power b minus 1. So our b value is 1. So 1 minus 1 is equal to
1 minus 1 equal to 0. So we can calculate as 2 into 2 power 0. 2 into 1 equal to 2. So இப்போ வந்து நமக்கு அந்த நம்மளோட ரிசல்ட் வந்து ரீச் ஆகல 2 power 2. ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன் வரும். நெக்ஸ்ட் இட்ரேஷன் பியோட வேல்யூ 1 இருக்கும். சாரி, பியோட வேல்யூ 2. ஸோ இந்த நெக்ஸ்ட் இட்ரேஷன் ஏயோட வேல்யூ சேம் திங் 2 into 2 power 1. So b minus 1, 2 minus 1, that is 1. So answer is 4. In this way this is calculated. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எதுக்குமே நம்ம என்ன பண்ணலைன்னா ரிட்டர்ன் டைப் கொடுக்கல. ரிட்டர்ன் டைப் ஏபி எதுக்குமே நம்ம கொடுக்கல. இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதில் பியோட வேல்யூ 1 அப்படின்னு கம்பைலர் எடுக்கும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பியோட வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆகும்னா இன்டிஜராக சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது பியோட வேல்யூ ஏ கூட மல்டிப்ளை பண்ணும்போது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் என்ன ஆகும், பியோட வேல்யூ ஏ கூட மல்டிப்ளை பண்ணும்போது இட் வில் ஆல்சோ பிகம் இன்டிஜர். ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா கம்பைலர் இன்டிஜராகவே கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் பேராமீட்டர்ஸ் பாசிங் வித்தவுட் எனி டேட்டா டைப். இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வேரியபிள் பி அந்த ஃபங்க்ஷன் சின்டாக்ஸில் கொடுத்துருக்குற வேரியபிள் பியை வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வர பியை வந்து அதில் வந்து வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஆர்குமெண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரிக்வெர்ஸ் ரிட்டர்ன். இதில் வந்து ரிக்வெர்ஸ் ப்ரீ கண்டிஷன் அண்ட் ரிட்டர்ன் வந்து போஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து இதில் எங்கேயுமே நம்ம என்ன பண்ணலை, டேட்டா டைப் மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இப்போது இஃப் பி ஈக்குவல் டு 0 தென் 1, பியோட வேல்யூ 0 இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ரைஸ் டு 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதை டைப்பிங் ரூல் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா பியோட வேல்யூ இன்டிஜராக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் பியோட வேல்யூ ஏ கூட கம்பேர் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏயோட வேல்யூவும் என்னவா மாறும், இன்டிஜராக மாறும். ஸோ இதில் வந்து நம்ம டேட்டா டைப் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. திஸ் இஸ் த பேராமீட்டர் வித்தவுட் டேட்டா டைப். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேராமீட்டர் வித் டேட்டா டைப். இதில் என்னென்னா சேம் கோடிங் தான், பட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா ஆர்கியூமெண்ட் வேரியபிள் ஏ அண்ட் பிக்கு வந்து நம்ம வந்து இன்டிஜர் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் டைப்பும் நமக்கு என்னவாக இருக்கும், இன்டிஜர். அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு சைன் பக்கத்தில் இருக்க இன்டிஜர் ரிட்டர்ன் டைப். ஸோ இதில் வந்து நம்ம டேட்டா டைப் அந்த வேரியபிளுக்கு வந்து ஏபிங்கிற வேரியபிளுக்கு we have mentioned the data type. So this is called parameters passing by type. Now let us see one example. இதில் வந்து 2 கோடிங் கொடுத்துருக்காங்க. We want to find the given number is odd or even. இது வந்து ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் தான். இப்போ ஃபஸ்ட்டு கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது let rec even x. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இதில் ஃபங்க்ஷன் நேம் வந்து ஈவன். வேரியபிள் ஒரே ஒரு எக்ஸ் தான் எடுத்திருக்கோம், எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள். அந்த நம்பர் வந்து ஆடா ஈவனா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், if our given value x is equal to 1 அப்படி எக்ஸோட இன்புட் வேல்யூ 1 அப்படின்னா இப்போ கண்டிஷன் செக் பண்ணுவோம். x equal to 0 or odd of x minus 1. ஸோ odd of x minus 1 அப்படின்னு பார்க்கும்போது x minus 1. ஸோ இப்போ நம்ம இன்புட் வந்து 1 கொடுத்துருக்கோம், 1 minus 1 0. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா odd of x minus 1 கால் பண்ணும்போது கண்டிஷன் ஃப்ளோஸ் டு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், தட் இஸ் இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ இங்கே செக் பண்ணோம், கண்டிஷன் வயலேட் ஆகும் பிகாஸ் x is not equal to 0 but our condition x is equal to 0. So the function returned the result as odd because 1 is an odd number. And the last one is the syntax for function type. இது வந்து ஒரு 3 syntax கொடுத்துருக்காங்க. x tends to y, x1 tends to, x2 tends to y and the next one. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் the x and y are the variable indicating the type. என்ன டேட்டா டைப்போ அதை வந்து இண்டிகேட் பண்ணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் the type x tends to y is the type of the function. இதில் என்ன பண்ணுவோம்னா எக்ஸோட வேல்யூ, எக்ஸுக்கு நீங்கள் என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்களோ அதை இன்புட்டாக கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒய்க்கு என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து அந்த டேட்டா டைப்பில் இட் வில் ரிட்டர்ன் த அவுட்புட். அண்ட் த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா x1 tends to, x2 tends to y. இதில் வந்து x1 x2 அப்படிங்கிறது 2 இன்புட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒய்ங்கிறது அதோட அவுட்புட் டேட்டா டைப்பு. அண்ட் சேம் திங் தான் நெக்ஸ்ட் ஒன்லேயும் ஃபாலோ ஆகும். ரிமைனிங் போர்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.